கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் முதல்வர் அறிவித்த 40% உறுப்பினர் சேர்க்கை இலக்கை கடந்த 52% இலக்கை எட்டியுள்ளோம் என மாவட்ட செயலாளர் மதியழகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை கழக தலைவர் துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டின் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதலை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டு 70 நாள்களில் 7 லட்சத்து மேற்பட்ட நிர்வாகிகள் மூலம் 68,000 வாக்குச்சாவடிகளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை இந்த இயக்கத்தில் சேர்த்துள்ளனர் என முதல்வர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளிலும் மொத்தம் 890 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இதில் 1,38,055 குடும்பங்களை உறுப்பினர்களாக இந்த இயக்கம் சேர்த்துள்ளோம். தமிழக முதல்வர் 40% இலக்கு நிர்ணயித்த நிலையில் 52.65% இலக்கை எட்டியுள்ளோம். இதன் தொடர்ச்சியாக முதல் கட்டமாக நாளை பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளினை முன்னிட்டு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் சேர்ந்துள்ள குடும்பங்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 890 வாக்குச்சாவடிகளில் இணைந்து தமிழ்நாட்டை காக்கும் உறுதிமொழியை முன்மொழிய உள்ளனர். 2ஆம் கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரால் நிறைவேற்றப்படும். 3ஆம் கட்டமாக செப்டம்பர் 20ஆம் தேதி கழக மாவட்ட அளவில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடத்தப்படும். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என ஒரே குரலில் உலகுக்கு பிரகடனம் செய்யும் விதமாக இந்த கூட்டம் அமையும் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, நாம் எதிர்கொள்ளும் பண்பாடு, பொருளாதாரம் மற்றும் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கும் இயக்கமாகவும், தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி புறக்கணிப்பு, இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டுக்கான நிதி மறுப்பு, நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகள், கூட்டாட்சி தத்துவம் சிதைத்து மற்றும் நமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரைக்கான சதி என தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் மற்றும் தொடர் தாக்குதலை நடைபெற்று வருகின்றன. இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்டதுதான் ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய முன்னெடுப்பு. இது ஓரணியில் தமிழ்நாடு 7 லட்சம் உறுப்பினர்களை 7 லட்சத்திற்கும் மேல உறுப்பினர்களை கொண்டு நம்ம 68,000 பூத்துல நாங்க உறுப்பினர்களை குடும்பமா நாங்க சேர்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கழக தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடிக்கு மேலான குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1,38,055 குடும்பங்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடுல இணைந்திருக்காங்க. அவர்கள் அந்த குடும்பமாகவே உறுப்பினர்களாகவும் தங்களை இணைத்துக் கொண்டிருக்காங்க. இது முதல் கட்ட எங்களுடைய பணியா நான் நினைக்கிறோம். இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி எங்க கழக தலைவர் எங்களை ஆணை கொடுக்கிறார். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15 2ஆம் கட்டத்துக்கான நாங்கள் ஓரணியில் தமிழ்நாட்டை எடுத்து செல்றதுக்கு நாங்கள் முன்னெடுப்பு செஞ்சிருக்கிறோம். அதனுடைய முன்னெடுப்பு என்னன்னா, நாளை முதல் செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 68,000 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டை காக்கும் உறுதிமொழி முன்மொழிவு கூட்டங்கள் நடத்த போறோம். அன்றைய தினம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட குடும்ப உறுப்பினர்களை அந்தந்த வாக்குச்சாவடி ஒன்று கூடி முன்மொழிவு தீர்மானங்கள் முழு ஆதரவையும் வழங்குவார்கள் என்று உறுதி ஏற்க போறாங்க. அவங்க அதில் கலந்துக்க போறாங்க. அந்த இடத்துல தீர்மானங்களை கூடியிருக்கும் மற்ற தலைவர்கள், ஓரணி தொண்டர்கள், ஆதரவாளர்கள், ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் இணைத்த குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதரித்து நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு 3ஆம் கட்டமாக 20-21 செப்டம்பர் 20-21 தேதிகளில் மாவட்ட அளவில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்களை மாவட்ட அளவில் நடத்த போகிறோம். அதனுடைய தீர்மான கூட்டங்கள் நடைபெற்று முப்பெரும் விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்
மாவட்ட கூட்டங்களில் கூடியிருக்கும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைத்த குடும்பங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு கை உயர்த்தி அல்லது ஒருமித்த குரலில் ஏற்கப்படும்.